ஹே காய்ஸ், இன்னைக்கு மோஸ்ட் அவைட்டட் ஸ்கூட்டர் இன்னைக்கு இந்தியாவில் இந்த மேக்ஸ் ஸ்கூட்டரான ஹீரோவோட ஜூம் 160 தான். ஸோ இந்த ஸ்கூட்டரோட ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்தியாவில் லான்ச் பண்ணல. பட் லான்ச் பண்ணல அப்படின்னாலுமே வந்து ஒரு சில ஷோரூம்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வந்து எப்படி வச்சுக்கலாம், ஏன்னா இதோட ப்ரைஸ் என்ன, இதில் எத்தனை வேரியன்ட் இருக்குது, இதில் அட்வென்ச்சர் பண்ண முடியுமா, லாங் டிஸ்டன்ஸ் டூரிங் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அட்வென்ச்சர் மேக்ஸி ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லலாம். லைக் உங்களுக்கு யமஹாவோட ஏராக்ஸ் 155 எல்லாமே இதோட ஒரு காம்படிட்டர் இன்னைக்கு இந்தியாவில். ஸோ இதோட ப்ரைஸ் என்ன, இதில் எவ்வளோ ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க, இதில் என்ன டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கிறதுலாம் ஸோ டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூம் 160யோட ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூம் 160 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதில் ஏபிஎஸ் இருக்குது, ப்ளூடூத் கனெக்ஷன் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நேவிகேஷன், மியூசிக், கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அட்வென்ச்சர் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து சூப்பராக பண்ண முடியுங்க இந்த மேக்ஸி ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும். பட் இந்த ஸ்கூட்டரில் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்க அப்படின்னா லாங் டூரிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ட்வின் எல்இடி சேம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, எல்இடி ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜூம் 160 பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 156cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிஃபைன்ட் இன்ஜினாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா இது வந்து லிக்விட் கூல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 14.6 ஹார்ஸ் பவரும் 14 நியூட்டன் டார்க்கும் இந்த பைக்கால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டரில் வந்து உங்களுக்கு நிறைய டெக்னாலஜி இருக்குது, அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு i3s அந்த டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைலண்ட் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் வந்து பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து நமக்கு ஒரு பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன இந்த ஸ்கூட்டரில் நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியுது, இது வந்து ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் டூரிங் எல்லாமே பெஸ்ட்டாக பண்ண முடியும். அண்ட் முக்கியமான விஷயம் இன்னொன்று இருக்குங்க, அது என்ன அப்படின்னா இதில் அட்வென்ச்சரும் பண்ண முடியும். ஸோ அட்வென்ச்சர் சோலும் இந்த ஸ்கூட்டரில் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ பெஸ்ட்டான ஒரு அட்வென்ச்சரும் நம்மளால் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மேக்ஸி ஸ்கூட்டர் ஜூம் 160 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,80,000 ஸோ 1,60,000 to 1,80,000 வந்து எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ எக்ஸ்பெக்ட் நம்ம அவ்வளோ பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ஸ்கூட்டர் வந்து ஒரு ரொம்ப ஹை எக்ஸ்பென்சிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஜூம் 160 ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு வந்து ஃப்ளை ஸ்க்ரீன் வந்து கொடுக்க போகிறாங்க, எல்இடி ஹெட்லைட்ஸ் இருக்குது, ஆனால் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கிடையாது, ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து i3s டெக்னாலஜியும் அவைலபிளாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 6 feet இருப்பேன், ரொம்ப கம்ஃபர்டபுளான எர்கனாமிக்ஸாக இருக்குது, ரொம்பவே வந்து ரிஃபைண்டான ரொம்ப ஸ்மூத்தான ஒரு இன்ஜினாக வந்து கொடுத்துருக்காங்க ஹீரோவை பொறுத்த வரைக்கும். பில்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ ஸ்மூத்தான ஒரு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. லாங் டூரிங் கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வின் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த பைக்கோட பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ ஷாக் அப்சர்வர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ரைடை தான் நமக்கு வந்து கொடுக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட கலர் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சில்வர் கலர் இருக்குது, க்ரீன் அண்ட் ரெட் கலர் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு. பட் இது அஃபிஷியலான லான்ச் இன்னும் பண்ணலங்க. ஸோ அஃபிஷியலான லான்ச் கூடி சீக்கிரம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஜூம் 160 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து இம்ப்ரெசிவாக இருக்குங்க. ஏன் இம்ப்ரெசிவாக இந்த ஜூம் 160 இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஜூம் 160 பொறுத்த வரைக்கும் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் 156 அப்படிங்கிறதுனால ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் பாருங்களேன், த்ராட்டல் பண்ணுறது எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக த்ராட்டல் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் டெலிவரியுமே வந்து ஸ்மூத்தாக கிடைக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டராக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஹீரோவை பொறுத்த வரைக்கும். இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும், லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 40க்குள்ளே நம்ம வந்து இந்த ஜூம் 160ல் மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ 40 km/லிட்டர் வந்து கிடைக்கும். 7 liters வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க.
அண்ட் உங்களுக்கு லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்கிறதுனால லாங் டூரிங் அதெல்லாமே நல்லா இருக்கும். மேக்ஸி ஸ்கூட்டர் அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான சீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ செமையாக இருக்குது. ரைடர் அண்ட் பில்லியன் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக உங்களால் வந்து ரைட் பண்ண முடியும் லாங் டூரிங் கூட. அண்ட் உங்களுக்கு நல்ல மைலேஜ் 40 km/லிட்டரும் ஓரளவுக்கு நல்ல மைலேஜ் தான் இந்த ஒரு டூரிங் பைக்கை ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது, நேவிகேஷன் இருக்குது, மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த Zoom 160 நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹீரோவோட ப்ரீமியம் ஷோரூமுக்கு போங்க, இந்த ஸ்கூட்டர் இருக்குதான்னு முதல்ல கேளுங்க. ஸோ இருந்தால் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஒரு டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி பாருங்கள். பட் இப்போதைக்கு இருக்காது. பட் இன்னும் கொஞ்ச நாளில் இதை வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் வந்து பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ஸ்கூட்டராக இருக்குது. ரொம்பவே வந்து பவர் டெலிவரி வந்து நல்லா இருக்குது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட இந்த Zoom 160 வந்து ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ பண்ணோம். ஸோ ரைட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் அப்படிங்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ சீட் அப்படிங்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ABS வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ரியர்லேயும் உங்களுக்கு ஃப்ரண்ட்லையும் பார்த்தீங்கன்னா 14 inch வீல் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் பேட்டன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் பிளாக் பேட்டன் டயர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸி ஸ்கூட்டருக்கு உண்டான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 14 inch வீல், பிளாக் பேட்டன் டயர்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செம்மையான சூப்பரான கிரிப்பும் கிடைக்குது. ஸோ கம்ஃபர்டபுளான எர்கனாமிக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டை பொறுத்த ரொம்ப நல்லா இருக்கு. அண்டர் சீட் ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் E20 ஃபியூல் வந்து உங்களால் போட்டுக்க முடியும். இது வந்து உங்களுக்கு கீலெஸ் இக்னிஷனுங்க. ஸோ கீலெஸ்ஸாக நீங்கள் கீ பாக்கெட்டில் இருந்தால் போதும். உங்களால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு சுவிட்சை வந்து இப்படி புஷ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இண்டிகேஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரைட் சைடு நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த இடத்துல கிளஸ்டர் வந்து ஆன் ஆகிறத பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஜஸ்ட் லெஃப்ட் நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா இது வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் மேக்ஸி ஸ்கூட்டரை நம்ம வந்து பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.